வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேப்டாப் வேணும்னா அது ரொம்ப பெருசாவோ திக்காவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏசுஸ்ல இருந்து இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ணிருக்கிற புதிய ZenBook சீரிஸ் எல்லாமே ரொம்ப சின்ன லேப்டாப்பா இருக்கு. பட் சிறுசா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான லேப்டாப்பாவும் இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல 13" வேரியன்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ணி இந்த லேப்டாப் நல்லா இருக்கா இல்லையா, நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத பாத்துருவோம். இந்த புதிய லேப்டாப் Asus Zenbook UX333 ரொம்ப சின்ன லேப்டாப். எவ்வளவு சிறுசு அப்படின்னா ஒரு A4 சைஸ் பேப்பரை விட சின்ன லேப்டாப்பா இருக்கு. இந்த லேப்டாப்பை கேரி பண்றதுக்கு பெரிய பேக் எல்லாம் தேவை கிடையாது. ஒரு சின்ன ஹேண்ட் பேக்ல கூட போட்டு ஈஸியா எங்க வேணா எடுத்துட்டு போயிடலாம். பட் சிறுசா இருக்கிறதுக்காக இந்த லேப்டாப் பவர்ஃபுல்லான லேப்டாப் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதுல இருக்கிற ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு டாப் எண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த லேப்டாப்போட வெயிட் பாத்தீங்கன்னா 1.2 kg விட லைட் வெயிட்டா இருக்கு. பட் லைட் வெயிட்டா இருந்தாலும் ரொம்ப ஸ்டடியா இருக்கு. மெட்டல் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. மேல லிட்ல பாத்தீங்கன்னா Asusக்குனே உரித்தான ஒரு கான்சென்ட்ரிக் ரிங் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துரும். ஸ்டைலிஷா இருக்கு, இருந்தாலும் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான லேப்டாப்பாவும் இருக்கு. இந்த லேப்டாப்பை அவங்க மிலிட்டரி ஸ்டாண்டர்ட்ஸை டெஸ்ட் பண்ணி ஹைட், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஷாக் டெஸ்டிங், வைப்ரேஷன் டெஸ்டிங் இந்த மாதிரி பல விதமான டெஸ்டிங் பண்ணி MIL ஸ்டாண்டர்ட்ஸ் 810G அப்படிங்கிற சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு. நான் பார்த்த 13" லேப்டாப்லேயே இந்த லேப்டாப் தான் இருக்கிறதுலே சிறுசான லேப்டாப். பட் லேப்டாப் சிறுசா இருக்கிறதுக்காக இது சைட்ஸ்ல இருக்கிற போர்ட்ஸ்ல வந்து எந்த விதமான வஞ்சகமும் வைக்காம குனிஞ்ச மட்டுக்கும் எல்லா போர்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 3.5mm போர்ட் இருக்கு. அப்புறம் USB 2.0 போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்ரோ SD கார்டு ரீடர். லெஃப்ட் சைடுல ஒரு USB Type C போர்ட் இருக்கு. USB 3.0 போர்ட் இருக்கு. மைக்ரோ HDMI போர்ட், அப்புறம் DC போர்ட் சார்ஜ் பண்றதுக்காக. இந்த லேப்டாப்னுடைய ஸ்பீக்கர்ஸ் இதனுடைய அடிப்பக்கத்துல இருக்கு. ஆனா இந்த லேப்டாப்போட லிட்டை நீங்க திறந்த உடனே பேஸ் வந்து லைட்டா ஒரு ஆங்கிள் தூக்கிக்கும். இதனால உங்களுக்கு ஸ்பீக்கர் மற்றும் ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு பிளாக்கிங் இல்லாம இருக்கும். இந்த டிசைனுக்கு Asus தரப்புல இருந்து எர்கோ லிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஹார்மன் கார்டன் டியூன் பண்ண ஒரு ஸ்பீக்கர். ரொம்ப லவுடான ஸ்பீக்கர்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஹை குவாலிட்டியான சவுண்ட் கிடைக்குது. நல்ல ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் அருமையா இருக்கு. சவுண்ட் வந்து ரொம்ப ரிச்சாவும் ஒரு ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது உங்களுக்கு. இந்த லேப்டாப்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, பட் இருந்தாலும் இந்த டிஸ்பிளேக்கு மேல இருக்கிற HD வெப்கேமுக்கு பக்கத்துல IR சென்சர் கொடுத்திருக்காங்க. இந்த IR சென்சர் வந்து ஃபேஸ் அன்லாக் பண்றதுக்கு உதவுது. இந்த ஃபேஸ் அன்லாக் ரொம்ப ஃபாஸ்டா ரிலையபிளாவும் இருக்கு. பல லைட்டிங் கண்டிஷன்ஸ்லயும் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோனுடைய ஸ்பான்சர் AMX தரப்புல இருந்து சமீபத்துல பல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க அமேசான்ல லான்ச் பண்ணிருக்காங்க. AMX 1X அப்படிங்கிற இயர்போன்ஸ், அப்புறம் AMX P1 ஃபிளாஷ் கார் சார்ஜர், வயர்லெஸ் மொபைல் சார்ஜர், USB டேட்டா கேபிள், இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் அவங்க அமேசான்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த லேப்டாப் 13" லேப்டாப் இருந்தாலும் கீபேட் பாத்தீங்கன்னா ஃபுல் சைஸ் கீபேட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கீஸுக்கு நடுவுல ஸ்பேஸ் நல்லா இருக்கு. அந்த கீஸ் ஹிட் பண்றப்போ டிராவல் டிஸ்டன்ஸும் ஆப்டிமலா இருக்கு. இந்த கீஸ் எல்லாத்துலயுமே பேக்லைட் கொடுத்திருக்காங்க. டைப் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கீபோர்ட்னு சொல்லலாம். பட் இந்த லேப்டாப்ல ஒரு விசேஷமான அம்சம் என்னன்னா இதனுடைய ட்ராக் பேட் நல்லா பெருசா ரெஸ்பான்சிவா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ட்ராக் பேட்ல ரைட் கார்னர்ல ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ட்ராக் பேட் உங்களுக்கு நம்பர் கீ பேடா மாறிடும். இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன் கொடுக்கறதுனால அந்த நம்பர் கீ வந்து உங்களுக்கு கிடைச்சது. அதே நேரத்துல ட்ராக் பேடோட ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த ZenBook UX333 பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் HD IPS LCD பேனல் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே சுத்தி இருக்கிற பெசல்ஸ், அதாவது ஃப்ரேம் வந்து ரொம்பவே தின்னா இருக்கு. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ வந்து 95% மேல கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த லேப்டாப் சைஸ்ல, அதுவும் 13" லேப்டாப் சைஸ்ல இவ்வளவுக்கு ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு. நான் பார்க்குற முதல் லேப்டாப் இதுதான். பட் டிஸ்பிளேயோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. கலர் ரெப்ரசன்டேஷன் அக்யூரேட்டா இருக்கு. நல்ல ஒரு பிரைட்னஸ் லெவல்ஸ், வியூயிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த டிஸ்பிளே ஒரு டச் டிஸ்பிளே கிடையாது. ஆனால் இந்த டிஸ்பிளே ஒரு படம் பார்க்கிறதுக்கோ இல்ல ஒரு மீடியா கன்சம்ஷனுக்கோ இல்ல ஆபீஸ் ஒர்க்குக்கோ இல்ல இப்படி பல யூசேஜுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு டிஸ்பிளேயா இருக்கும். இந்த Asus Zenbook 13 அதாவது 2018 வருஷத்துல இருக்கிற மாடல் பாத்தீங்கன்னா Intel Core i7 இல்லாட்டி i5 ப்ராசஸர்ல அவைலபிளா இருக்கு. இதுல வந்து DDR3 8GB RAM கொடுத்திருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 256GB இல்லாட்டி 512GB ஆப்ஷன் இருக்கு. அதுவும் வந்து SSD. இந்த லேப்டாப்ல கிராபிக்ஸ்க்காக Nvidia GeForce MX 150 கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. இந்த கிராபிக்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா ஒரு 2GB GDDR5 VRAM கொண்ட ஒரு கிராபிக்ஸ் கார்டு. ஹார்ட்வேரை பொறுத்த மட்டும் பக்காவா இருக்கு. அதே நேரத்துல ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்றப்போ இந்த லேப்டாப் வந்து அதுமையான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. நான் எப்பயும் போல டெஸ்ட் பண்றதுக்காக பலவிதமான சாஃப்ட்வேர் மற்றும் கேம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தா இருந்துச்சு. ஹீட்டிங் பிரச்சனை இல்லவே இல்ல. பட் PUBG கேம் விளையாடுறப்போ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும்
இருந்தாலும் கேம் நீங்க விளையாட முடியும். நாய்ஸ்லெஸ் ஃபேன் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அதனால ஃபேன் இருக்கு கூலிங் பண்றதுக்கு. பட் இருந்தாலும் அந்த ஃபேன்ல இருந்து வர நாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இவங்க யூஸ் பண்ணிருக்க SSD-ல வந்து ரீட் ரேட் ஸ்பீடு ரொம்பவே நல்லா இருக்கு. அதே நேரத்துல வைஃபை ஸ்பீடும் அருமையா இருக்கு. ஓவராலா பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ரிலையபிள் லேப்டாப் இந்த ZenBook UX333. பேட்டரி டிபார்ட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 50 வாட் ஹவர் 3 செல் லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 65 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இந்த அடாப்டர் பார்க்கிறதுக்கு ரொம்பவே சிறுசா இருக்கு. ஒரு மொபைல் போன் அடாப்டர் மாதிரி தான் இருக்கு. ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணீங்கன்னா இந்த லேப்டாப் நீங்க தொடர்ந்து இன்டென்சிவா யூஸ் பண்ணாலுமே 9 to 10 ஹவர்ஸ் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. இந்த லேப்டாப் பல வேரியன்ட்ல கிடைக்குது. அதுல என்கிட்ட இருக்கிற வேரியன்ட் பாத்தீங்கன்னா ZenBook UX333 FN. இந்த வேரியன்ட்ல 8th ஜெனரேஷன் i5 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. MX150 512GB இன்டர்னல் SSD கொடுத்திருக்காங்க. Asus இத லான்ச் பண்ணிருக்கிற விலை பாத்தீங்கன்னா 88,990. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாடல் இருக்கு i5 ப்ராசஸர் கொண்ட மாடல். ஆனா அதுல வந்து கிராபிக்ஸ் கார்டு கிடையாது. 256GB SSD இருக்கு. அதோட விலை பாத்தீங்கன்னா 71,990. சோ இந்த பர்టిక్యులர் மாடல் ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னே சொல்லலாம். பல யூனிக்கான விஷயங்கள் இந்த லேப்டாப்ல கொடுத்திருக்காங்க. லேப்டாப் முதல்ல சைஸ் ரொம்ப சிறுசா இருக்கு. டிசைன் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. இந்த கன்வெர்ட்டபிள் ட்ராக் பேடும் ரொம்பவே அட்ராக்டிவான பிளஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராகவும் இருக்கு. ஒரு போர்ட்டபிளான ஒரு லேப்டாப் சொல்யூஷன் உங்களுக்கு வேணும், அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸ்லயும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது அப்படின்னா தாராளமா இந்த லேப்டாப் வாங்கலாம். இந்த 13 இன்ச் சைஸ்ல இவ்வளவு பவர்ஃபுல்லான லேப்டாப் கம்பேர் பண்றதுக்கு மித்த கம்பெனில இருந்து லேப்டாப்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணணும்னா இத 13 இன்ச் MacBook Air-ஓட கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ என்னைய பொறுத்த மட்டும் அந்த 13 இன்ச் MacBook Air-ஐ விட இந்த 13 இன்ச் ZenBook நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஒரு சிறந்த வேல்யூ ஃபார் மணி உங்களுக்கு கிடைக்குது. தாராளமா வாங்கலாம். நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நான் சொன்ன பிரைஸ் ஃபைனல் பிரைஸ் கிடையாது. டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் இருக்கு, Flipkart-உடைய லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. நிறைய ஆஃபர்ஸ் பிளஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாம் அப்பப்ப Flipkart அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த 13 இன்ச் மாடலை தவிர ஒரு 14 இன்ச் மாடல் மற்றும் 15 இன்ச் மாடலும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. Asus ZenBook-னுடைய அந்த 14 இன்ச் மாடல் பாத்தீங்கன்னா UX433 FA. இதுல வந்து ஒரு 8th ஜெனரேஷன் i5 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 256GB SSD இருக்கு. இதோட விலை 72,990. இதே மாடல் கிராபிக்ஸ் கார்டோட பிளஸ் 512GB SSD வேணும் அப்படின்னா 89,990. இவங்க லான்ச் பண்ணிருக்கிற எல்லா வேரியன்ட்லயும் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான லேப்டாப்னு பாத்தீங்கன்னா ZenBook 15 இன்ச் மாடல் நம்பர் UX533 FD. இதுல வந்து 16GB RAM கொடுத்திருக்காங்க. i7 8th ஜெனரேஷன் ப்ராசஸர், 1050 GTX கிராபிக்ஸ் கார்டு இருக்கு மற்றும் 1TB SSD கொடுத்திருக்காங்க. அதோட விலையும் பாத்தீங்கன்னா 1,40,000. கண்டிப்பாக இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல MacBook Pro-ஓ இல்ல Surface லேப்டாப்னோட கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணாலுமே இந்த 15 இன்ச் மாடல் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. இதை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த லேப்டாப் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.